என் அன்பு தமிழ் சொந்தங்களை சுற்றுச்சூழலுக்கு வரவேற்கு நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தேர்தல் வருது தேர்தல் வந்துருச்சுங்கிறத டிக்ளேர் பண்றதுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அறிவிச்சுட்டாரு. இதன் அடிப்படையில சரி ஞானேஷ்குமார் அகில இந்திய எலெக்ஷன் கமிஷனர் நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில தேர்தல் களம் விறுவிறுப்பா அடைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேர்தல் களத்துல நாம சந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன், கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ணக்கூடிய கட்சி எது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு ஃபுல்லா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நண்பர்கள் சொந்தங்களுக்கு நீங்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. புதிய நண்பர்கள் யாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அன்புக்குரிய சகோதர நண்பர் சொந்தங்களே, இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. இன்னொரு 39 நாள் தான் நமக்கு இருக்குது. சோ அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இந்த 5-6 மாநிலங்கள்ல தேர்தல் நடத்த போறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டுல 234 தொகுதி தேர்தல் களம் சூடு பிடிக்க போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, தாவேகா இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து வேட்பாளர்களுடைய நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடத்த போது, அடுத்த மாசம் 23ஆம் தேதி தேர்தல் நடத்த போறாங்க. வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர் படிவத்துல நம்ம குளறுபடிகள் எல்லாம் சரி பண்ணி இப்ப வாக்காளர் இறுதி கட்ட பட்டியலை வெளியிட்டுடுச்சு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். சோ இப்ப நம்மளால வாக்குன்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட புரிஞ்சிடுச்சு. யாரு நம்ம தொகுதியோட பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுதான் நிறைய குழப்பங்கள் இருக்குது. சோ மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன். அப்படிங்கிறதுனால வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 23 தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு புயலை கலப்ப போது அது தாவேகாவா, அதிமுகவா, திமுகவா அப்படின்னு திமுகல வீசிக்கிட்டு இருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா நிறைய நம்ம எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஏழை மக்கள் அன்னாடம் நடுத்தர மக்கள் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விலைவாசி உயர்த்தம் அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. இப்போ மேற்காசிய போறதுனால சமையல் எரிவாயு நமக்கு கிடைக்கல, விலைவாசி எல்லாம் அதிகமா உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால திமுக அரசு கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா தான் நம்ம நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடிக்காக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக இத திமுக அரசு என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நம்ம எதெல்லாம் மைனஸா இருக்கா நம்ம பிளஸா மாத்துவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க எடப்பாடி திரு பழனிசாமி. விஜய் இப்ப நட்டாத்துல இருக்கிற தவிப்பு மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதிமுக பக்கம் போலாமா, திமுக பக்கம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான மெஜாரிட்டி கட்சி கூட இருந்தா சப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நினைக்கிற அடிப்படையில விஜயோடைய தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆனந்த் சொல்லியிருக்கிற ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கண்டிப்பா எந்த கட்சியோட இருக்காது, தனிச்சு நம்ம இந்த தடவை தேர்தலை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிச்சு என்னன்னாக்கா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்த போறாங்களா அப்படிங்கிற பல கேள்வி நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ ஓகே, ஞானேஷ்குமார் ஒரு பக்கம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப தமிழ்நாடுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு 1 or 2 weeks, ஒரு வாரம் தான். அதாவது திமுக சொல்றது ஒரு வாரத்துல தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதுல நகைக்கடன், பயிர்க்கடன் திட்டம், நகைக்கடன் தள்ளுபடி 3 பவுன் 5 பவுனாங்கிறது விரிவா நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தி வழங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால துணை முதலமைச்சர் ஒரு படி முன்னாடி போய் நம்ம அதிமுக 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் 2000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ தேர்தல் டிக்ளேர் பண்ணதோட மே மாசம் 4ஆம் தேதி நம்ம வாக்கு எண்ணிக்கிறாங்கல்ல, மே மாசம் வரைக்கும் நம்ம பணம் கொடுத்துட்டாங்க. 3000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூன் மாசம் 15ஆம் தேதி இந்த பணம் 1000 ரூபாய் வருமா, 1500 ரூபாய் வருமா, 2000 ரூபாய் வருமாங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. இல்ல பணம் வராமே போயிடுமா அப்படின்னா உடனடியா பட்ஜெட்டை போட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணி மக்களுக்கு அந்த பணத்தை 15ஆம் தேதி ஜூன் மாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு முதலமைச்சர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப எந்த தேர்தல் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தலைவர்களுடைய சிலையெல்லாம் துணியை போட்டு மறைச்சிட்டாங்க. எங்கெல்லாம் அரசு விழா, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சிலைகள், விளம்பரங்கள், பேனர்கள் அவங்க எல்லாத்தையும் மூட சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் யாராவது போட்டோ திருப்பி வச்சிருந்தோம் இல்ல கவர் பண்ணி வச்சுட்டாங்க. சோ இப்ப வெற்று இடமா இருக்கு தமிழ்நாடு. சோ நம்ம தேர்ந்தெடுக்க போற ஒவ்வொரு கையிலையும் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு சாதகமா யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்போம். நான் உங்க கூட எப்பவுமே தொடர்புல இருந்துகிட்டே இருக்கிற நண்பர்களே, அதிமுகவா, திமுகவா, தாவேகாவா அப்படிங்கிற மாறுபட்ட கோணங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதால அடுத்த வீடியோவில் சுட சுட நம்ம நியூஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி, செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான மந்திரி, அமைச்சர் பெருமக்கள்கிட்ட செய்தியை வாங்கி உடனே உங்களுக்கு சுட சுட நான் பறக்கிறேன்.
அது மட்டும் இல்லாம உங்க லைவ் வீடியோவா உங்களை நேரடியாகவும் சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளவு மாசா ஃபயரா இருக்குன்னு பாக்குறீங்களா? தேர்தலுக்கான சூடு பிடிச்சிருச்சு, தேர்தல் நடத்தை விதிகள் வந்துருச்சு. 50,000 ரூபாய்க்கு மேல ரோட்ல கொண்டுட்டு போவாதீங்க மக்களே. அதுக்கான ஆவணங்களை வச்சுங்க, இல்ல பறக்கு படைக்க உங்களை பறிமுதல் பண்ணிடுவாங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.